எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சிவி கிச்சன்ல குடல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடல் 2 கிலோ வாங்கி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுந்து 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், மஞ்சள்தூள் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, தேங்காய் ஒரு மூடி திருவி வச்சுருக்கேன், அதை அரைச்சி எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை, 1/2 கிலோ சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் எண்ணெயில் தாளித்து எடுத்து ஆற வச்சுருக்கேன். இது கூட 200 கிராம் கறி மசால் சேர்த்து நம்ம மசாலாவாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் 50 மில்லி ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்து வணக்கி விட்டுக்கலாம். குடலையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுடலாம். குடல் எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு கலரி விட்டுடலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேவையான அளவு மஞ்சள்தூள் ஆட் பண்ணியாச்சு. அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பரட்டி விட்டுக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான குடல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் குடல் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.